சென்னை பல்லாவரம் அருகே பம்மலில் காணாமல் போன 15 வயது சிறுமி கல்குட்டையில் சடலமாக மீட்கப்பட்டு உள்ளார். கடந்த 3ஆம் தேதி பணிக்கு சென்று திரும்பிய வடமாநில பெற்றோர் மகள் அனிஷாவை காணாமல் தவித்து வருகின்றனர். பல இடங்களில் தேடியும் அனிஷா கிடைக்காததால் பம்மல் சங்கர் நகர் காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்தனர். வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வந்த நிலையில் அனகாபுத்தூரில் உள்ள செங்கழுநீர் கல்குட்டையில் சடலமாக மீட்கப்பட்டு உள்ளார். இந்த செய்தி அப்பகுதியிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். இதுகுறித்த முழு விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் வினிதா. பல்லாவரம் அருகே காணாமல் போன வடமாநில சேர்ந்த 15 வயது சிறுமி கல்குட்டையில் பிணமாக மிதந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த புல்லுதாஸ் என்பவர் கடந்த 15 வருடங்களாக பம்மல், நாகல்கேணி, ஆதம் நகர் பகுதியில் மனைவி ரங்கு தேவி மற்றும் மகள் அனிஷா உட்பட 4 பிள்ளைகளுடன் வசித்து வருகிறார். புல்லுதாஸ் அதே பகுதியில் கட்டிட வேலையும் செய்து வருகிறார். அவரது மனைவி ரங்கு தேவி அருகில் உள்ள லெதர் கம்பெனியில் ஊழியராகவும் பணிபுரிந்து வருகிறார். மகள் அனிஷா பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்து உள்ளார். இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு சென்று விட்டு மாலை வீட்டிற்கு வந்து பார்த்தபோது மகள் அனிஷா இல்லாததால் பல இடங்களில் தேடி பார்த்துள்ளனர். மகள் கிடைக்காததால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் மறுநாள் பம்மல் சங்கர் நகர் காவல் நிலையத்தில் மகள் காணவில்லை என்று புகாரும் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து காணாமல் போன சிறுமியை வலைவீசி தேடி வந்துள்ளனர். இந்நிலையில் அனகாபுத்தூர் காமராஜபுரம் பகுதியில் உள்ள செங்கழுநீர் கல்குட்டையில் சிறுமி ஒருவரது பிணம் மிதப்பதாக அக்கம் பக்கத்தினர் தாம்பரம் தீயணைப்பு துறையினருக்கும் மீட்பு படையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தபோது தீயணைப்பு துறையினர் அந்த தண்ணீரில் இறங்கி சிறுமியின் சடலத்தை மீட்டு உள்ளனர். இதுகுறித்து சங்கர் நகர் போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் சிறுமியின் சடலத்தை மீட்டு பார்த்தபோது வடமாநிலத்தை சேர்ந்த அந்த சிறுமி அனிஷா என்பதும் தெரிய வந்துள்ளது. பின்னர் சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் சிறுமி அனிஷா கல்குட்டையில் குளிக்க வந்த போது நீச்சல் தெரியாமல் தண்ணீரில் மூழ்கினாரா அல்லது வேறு ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளதா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையும் நடத்தி வருகின்றனர். காணாமல் போன வடமாநில சிறுமி மர்மமான முறையில் கல்குட்டையில் பிணமாக மிதந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.